எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்க சொல்றீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்குமே அப்ப இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இன்னும் திவால் ஆயிடாதா? இன்னும் கடன் சுமை ஏறிடாதா? ஏறாது. பீகார் மாடல் 10,000 ரூபாய் தான் இங்க வந்து கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அப்போ 5,000 ரூபாய்க்கே இப்போ வந்து எல்லாருமே கொந்தளிக்கும் போது அது இவ்வளோ கடன் சுமையை ஏற்றிரும், நிதி நிர்வாகம் சரியில்லை, ஒழுக்கமற்ற ஒரு நிதி நிர்வாக மேலாண்மைன்னு சொல்லும்போது இது 10,000 போது இன்னும் அதிகமாகுமே. இல்ல எப்படி வந்து அந்த அரசு சரி செய்யும்? நிதி பகிர்வு மத்தியிலிருந்து நிதி பகிர்வு அதிகமா அளிக்கப்படும். அதை இவங்க கேட்டு வாங்கணும். அதிமுக வந்தா கேட்டு வாங்கணும். ஆமா, பாஜக அரசு கொடுத்துரும். திமுக முறையா அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். இணக்கமான அரசு வரும்பொழுது அதை கேட்டு பெறுவார்கள். இன்னென்ன திட்டங்கள், அந்த திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்படும். பாஜகவுக்கு பேர் வந்துடும், அதிமுகவுக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிற அந்த பாரபட்சம்லாம் அங்கே இருக்காது. மத்திய நிதிகள் வரும், மத்திய பிரதமருடைய ஃபோட்டோவை போடணுன்னா அந்தந்த திட்டங்களுக்கு அந்த ஃபோட்டோவை போடுவாங்க. அதே மாதிரி முதல்வரோட ஃபோட்டோவை போடணுன்னா அந்தந்த திட்டங்களுக்கு முதல்வரோட ஃபோட்டோவை போடுவாங்க. இதில் வந்து ஒரு இணக்கமான ஒரு அரசு செயல்படும் பொழுது அந்த நிதிகள் வந்து சேரும். நிதி பகிர்வும் சரியா இருக்கும், நிதி நிர்வாகமும் கரெக்டாக இருக்கும். ஊழலற்ற நிதி நிர்வாகம்.